ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்முடைய பரம தகப்பன் நம் தேவன் நம்மோடு கூட என்றென்றும் இருக்கிறார். எரேமியா 31 அதிகாரம் 28 வசனம் முதல் 40 வசனம் வரை. கர்த்தரின் அன்பை புரிந்து கொள்வதற்கு எப்படி அதனுடைய எல்லை இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரின் அன்பின் எல்லை எப்படிப்பட்டது, அதை நம்மால் எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதையும், அவர் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்து நம்மை நேசிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், ஆளுகை செய்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நியமித்த காலம் வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன் என்று. அந்த குறிப்பிட்ட காலம், கர்த்தர் நியமித்த அந்த காலம் வரும் பொழுது ஏற்ற காலத்தில் தான் அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு விவசாயி தன் நிலத்தில் எந்த நேரத்தில் விதைக்க வேண்டும், எந்த நேரத்தில் உழ வேண்டும், எந்த நேரத்தில் களை எடுக்க வேண்டும், எந்த காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும் என்று காலத்தை பொறுத்து, கால நேரத்தை அறிந்து உணர்ந்து யோசித்து முடிவெடுத்துதான் அந்த காரியத்தை செய்வார்கள். அது போல கர்த்தரும் ஒரு நல்ல விவசாயி தான். மனிதர்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலையில் எப்படி கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் யோசித்து திட்டமிட்ட காலத்தில் தான் அந்தந்த காரியங்களை அவர் செய்வார். கடைசி காலத்தில் எழுப்புதலை கொடுப்பேன் என்றால் கடைசி காலத்தில் தான் அது எழுப்புதல் வரும். அது போல கர்த்தர் நமக்கு எந்த காலத்தில் எதை செய்ய நியமித்திருக்கிறாரோ அந்தந்த காலத்தில் தான் அதை செய்வார். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலம் வரும்பொழுது இதுவரைக்கும் நான் பிடுங்கவும் அழிக்கவும், ஜனங்கள் தவறு செய்யும் போது அவர்களை தண்டிப்பதற்கு நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தேனோ, எந்த அளவுக்கு கண்டிப்பாக இருந்து நான் அவர்களை தண்டித்தேனோ, அது போலவே நான் அவர்களை ஆசீர்வதிப்பதிலும் மிக கண்டிப்பாக, அதாவது மிக துல்லியமாக, மிக தாராளமாக நான் இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை செய்வதிலும் நான் அவ்வளவு தீவிரமாய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பாவம் செய்யும் போது இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அவர்களை அழிக்கவும் நான் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்தேனோ, அதே போல அவர்களை ஆசீர்வதிப்பதிலும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயிற்று என்று இஸ்ரவேலில் ஒரு பழமொழி உண்டு. அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அதாவது திராட்சை பழத்தின் காய்கள் இருக்கிறது அல்லவா, அதை பறித்து சாப்பிட்டால் பற்கள் பூசி போகும், பற்களில் கூச்சம் உண்டாகும், மிகுந்த புளிப்பா இருக்கும், அதனால் அது கூச்சம் உண்டாகும். மாங்காய், புளிப்பு மாங்காய் தின்பது போல. அந்த பழமொழி என்ன சொல்லுகிறது என்றால், பெற்றோர்கள் சாப்பிட்ட அந்த திராட்சை காய்களினால் பிள்ளைகளுக்கு பற்கள் பூசி போயிற்று. அப்படி என்றால் பெற்றோர்கள் செய்த பாவத்தினால் பிள்ளைகளுக்கு தண்டனை வந்தது என்ற பொருளில் அவர்கள் பேசும் பழமொழி சொல்லும் வழக்கம் இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், அது அப்படி இனி நடக்காது என்று சொல்லுகிறார். அப்படி அல்ல. பெற்றோர்கள் செய்த தவறுக்கு பிள்ளைகள் தண்டனை அனுபவிப்பதில்லை, பெற்றோர்களே அனுபவிப்பார்கள். அவனவன் செய்த பாவத்திற்கு அவனவனுக்கு தண்டனை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் இந்த பழமொழி சொன்னீர்கள் அல்லவா, இனி அப்படி நடக்காது. இனி அவரவர் செய்த பாவத்திற்கு அவரவருக்கே தண்டனை உண்டாகும். யார் திராட்சை காய்களை சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய பற்களை பூசி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி இந்த பழமொழியை அப்படி சொல்ல மாட்டார்கள், அப்படிப்பட்ட நாள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய நியாய தீர்ப்பு, இந்த காலத்தில் மனிதர்களுக்கு அப்படிதான் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்து வருகிறார். அவனவன் அக்கிரமத்தின் நிமித்தமே அவனுடைய சாவு இருக்கும், அவனுடைய மரணம் இருக்கும். அடுத்தவர் செய்த பாவத்திற்கு இவன் மரணம் அடைய மாட்டான், இப்படி நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும்
யூதா குடும்பத்தாரோடும் நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனங்கள் மேல் கர்த்தர் புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் சிலுவை மரணத்தையும் பிறப்பையும் சொல்லுகிறது. அவர் சிலுவை மரணத்தினால் புது உடன்படிக்கை மனிதர்களோடு அவர் செய்கிறார். அந்த காரியத்தை தான் இங்க தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் 530 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அவர்கள் பிதாக்களோடு நான் எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட்டு வருவதற்காக அவர்களை கைப்பிடித்த நாளில் நான் அவர்களோடு உடன்படிக்கை செய்தேன். அது போல அல்ல, அந்த உடன்படிக்கை போல இது அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து வந்தது. இயேசு கிறிஸ்து என்று நாமும் சொல்லப்படவில்லை. அதாவது அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்கள் முன்பாக நடந்து இஸ்ரவேலரை வழிநடத்தி சென்றது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தான், அவர்தான் செய்தார். ஆனால் அவருடைய நாமம் அங்கு சொல்லப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் என்றே சொல்லப்படுகிறது. எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர்கள் கைப்பிடித்து கர்த்தர் அழைத்து வந்தாராம் வனாந்திர பயணத்தில். அப்பொழுது நான் அவர்களோடு உடன்படிக்கை செய்தேன். ஆனால் அது போல அல்ல. சீனாய் மலையில் 10 கட்டளைகளை எழுதி கொடுத்து நியாய பிரமாணத்தையும் பண்டிகை ஆசரிப்பு நியமங்களையும் கர்த்தர் எழுதி கொடுத்து பலிகொடுக்கும் முறைமைகளை சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை என்றால் அந்த 10 கட்டளைகளை குறிக்கிறது. 10 கட்டளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அப்பொழுது செய்த உடன்படிக்கை அல்ல, நான் புது உடன்படிக்கையை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எரேமியா மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலர்களுக்கு. அப்பொழுது செய்தது போல அல்ல, நான் அந்த உடன்படிக்கையை போல செய்ய போவதில்லை. ஏனென்றால் அப்பொழுது நான் அவர்கள் நாயகராய் இருந்தும் என்னை அவர்கள் மதிக்கவில்லையே, அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கவில்லையே, 10 கட்டளைகளையும் கை கொண்டு அவர்கள் நடக்கவில்லை. அவர்கள் என்னில் உண்மையான அந்த உடன்படிக்கை அவர்கள் நிறைவேற்றவில்லை. உடன்படிக்கை செல்லாமல் போனது. அதாவது முதலில் உடன்படிக்கை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். அக்ரிமெண்ட் என்று சொல்வேன். அதாவது இதன் பொருள் என்ன என்றால், இன்றும் ஒவ்வொரு தேசங்களும் தங்கள் தேசங்களுக்கு இடையில் அக்ரிமெண்ட் செய்யும், உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுக்கிறது. என்ன உடன்படிக்கை என்றால் என்ன? மிக சுலபமான விளக்கம் என்னவென்றால், நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்று ஒப்புக்கொண்டு எழுதப்படும் பத்திரம். ஒவ்வொரு தேசங்களுக்கு இடையில் ஏதாவது தேவையான காரியங்கள், நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன், நீ இப்படி நடந்து கொண்டால் நான் இப்படி நடந்து கொள்வேன், நீ ஆயுதங்களை நீ பயன்படுத்தி யுத்தம் செய்யாமல் இருந்தால் நானும் உண்மையில் ஆயுதங்களை செலுத்தி யுத்தம் செய்யாமல் இருப்பேன் என்று ஒன்றுக்கொன்று தேசங்கள் உடன்படிக்கை செய்யும். கண்டிஷன் சொல்லி, அதாவது நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன் என்று. இங்கு வனாந்திர பயணத்தில் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தை கவனித்து பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுவேன் என்று ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டதின் நிமித்தம் கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். நீ இதை கை கொண்டு நடந்தால் நீ என் ஜனமாயிருப்பாய், நான் உன் தேவனாய் இருப்பேன் என்று. நான் உன் தேவனாய் இருந்து உன்னை முழுமையாய் ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பேன், உன் கூடவே இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் இந்த கட்டளையை அவர்கள் மீறிய போது அவர்கள் பொல்லாத ஆவிகளை வணங்க தொடங்கி விட்டார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை மறந்து அதை மீறி விட்டார்கள். அந்த உடன்படிக்கையை, அந்த அக்ரிமெண்டை மீறி விட்டார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவுதான் அவர்கள் கர்த்தரை விட்டு பிரியும் நிலை வந்தது. கர்த்தர் யாரோ அவர் யாரோ, ஏனென்றால் சொன்ன வார்த்தை இவர்கள் கடைபிடிக்கவில்லை. இதுதான் உடன்படிக்கை என்பது. ஆனால் அப்பொழுது அவர் கொடுத்த 10 கட்டளைகளையும் இவர்கள் கடைபிடிக்காமல் போனதினால் கர்த்தர் அவர்கள் நாயகராய் இருந்து அவர்களை வழி நடத்த வேண்டியவர், அவர் விலகிவிட்டார். இப்படி இவர்களுடைய மீறுதலினால் உடன்படிக்கை முறிந்து போயிற்று.
அதனால் கர்த்தர் சொல்கிறார், நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். அது போனால் போகட்டும். அதற்குதான் நீங்கள் அடங்கவில்லை, தவறு செய்து விட்டீர்கள். சரி, இன்னொரு வாய்ப்பு. புது உடன்படிக்கையை நான் உன்னிடத்தில் ஏற்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது என்ன உடன்படிக்கை? அந்த நாட்களுக்கு பின்பாக நான் அவர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது. புதிய உடன்படிக்கை என்னவென்றால், இஸ்ரவேலரோடு, தம்முடைய ஜனங்களோடு அவர் புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், அவர் தம்முடைய நியாய பிரமாணத்தை முதலில் கையில் கொடுத்தார். 10 கட்டளைகளை அவர்கள் மீறிவிட்டார்கள். இப்பொழுது சொல்லுகிறார், என் நியாய பிரமாணத்தை நான் அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன். நம்முடைய இருதயத்தில் அவர் எழுதுவாராம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்தில் பதிய வைப்பார், நம் மனதிலேயே வைத்து விடுவார். அப்பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அல்லவா? ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் அல்லவா? அதன் பொருள்தான் அது. நம் மனதிலேயே அவர் எழுதி விடுகிறார். அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்தில் எழுதி. அப்படி என்றால் உள்ளத்தில் என்று சொல்லும் போது ஆழ் மனதில் அதை வைத்து விடுகிறார். ஆவிக்குரிய ஒரு அற்புதமான ஒரு செயல் இது, நமக்கு புரியாது. அப்படி ஆழ்மனதில் அவர் எழுதி விடுகிறார். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நம் இருதயத்தில் ஆழ்மனதில் அந்த வார்த்தைகளை, வேத வசனங்களை அங்கு எழுதி வைத்து விடுகிறார், கர்த்தருடைய நீதி நியாயங்களை. அதனால் அதன்படியே நாம் நடக்க தொடங்குகிறோம். நம் இருதயத்தில் வேத வசனத்தை படிக்க வைத்து நம்முடைய இருதயத்தில் அந்த வசனங்களை எழுதி வைக்கிறார். ஆழ்மனதிலும் இருக்கிறது, நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் இருக்கிறது, அறிவிலும் இருக்கிறது. ஆழ் மனதில் என்றால் சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். அந்த உள் மனதில் எழுதி நம் இருதயத்தில் வேத வசனங்களை படிக்க வைத்து அதன் மூலம் இருதயத்திலும் எழுதி, இப்படியாக கர்த்தர் அந்த உடன்படிக்கையை நமக்குள் ஏற்படுத்தி ஆவிக்குரிய ரீதியிலேயே ஏற்படுத்தி விடுகிறார். அப்படி செய்து அவர் நமக்கு தேவனாயிருப்பார், நாம் அவர் ஜனங்களாய் இருப்போம். இதுதான் ரட்சிப்பு, ரட்சிப்பின் ரகசியம். அவருடைய நீதி நியாயங்கள் நமக்குள் பதிக்கப்படுகிறது. ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ராசஸரில் இருக்கிற ப்ரோக்ராம் போல கம்ப்யூட்டர் ப்ராசஸரில் ப்ரோக்ராமிங் இருக்கும். அதன்படிதான் அந்த கம்ப்யூட்டர் முழுவதும் செயல்படும். அந்த ப்ராசஸரில் இருக்கிற அந்த பர்மனன்ட் மெமரியில் இருக்கிற அந்த ப்ரோக்ராம் சரியாக எப்படி எழுதி இருக்கிறதோ அதன்படிதான் அந்த கம்ப்யூட்டர் செயல்படும். அது போல நம் ஆழ் மனதிலேயே கர்த்தர் அதை எழுதியிருக்கிறார். கர்த்தர் இப்படி நம்முடைய இருதயத்தில் அவருடைய நியாயத்தை எழுதும் அந்த நாட்களில் எந்த மனிதனும், ஒரு மனிதன் தன் சகோதரனை பார்த்தோ அல்லது தன்னுடைய நண்பர்கள் அயலானை பார்த்தோ கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிக்க மாட்டார்களாம், சொல்ல மாட்டார்களாம். ஏனென்றால் அதுக்கு அவசியம் இருக்காது. எல்லோரும் கர்த்தரை அறிந்தவர்களா இருப்பார்களா? இந்த வார்த்தை சொல்லப்படும் காலம் கண்டிப்பாக இது 1000 வருட அரசாட்சி என்றுதான் இருக்க. கர்த்தனுடைய 2ஆம் வருகைக்கு பின்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் 1000 வருட அரசாட்சி இப்படி நடக்கும். இது அதற்கு முன்பாக நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அதுவரைக்கும் இருப்பார்களே, கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்புதான் எல்லோரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பார்கள், கர்த்தரை தெரிந்தவர்களாய் இருப்பார்கள். உலகெங்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது எல்லா தேசங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்படவில்லை. இன்னும் கர்த்தரை அறியாத ஜனங்கள், கேள்விப்படாத ஜனங்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம், கேள்விப்படாத ஜனங்கள் இன்னும் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் சொல்லப்பட்ட பின்பே கர்த்தருடைய வருகை வரும். அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிந்திருப்பார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லா வயதிற்குட்பட்டவர்களும் கர்த்தரை அறிந்திருப்பார்களாம். இப்படிப்பட்ட அந்த காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல், நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். அந்த காலத்தில் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம் பாவங்களை நினைக்காமல் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவார். நிச்சயம் இது
1000 வருட அரசாட்சியில் நடக்க போகும் காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரப்போகிறார். அவர் வந்த பின்பு இந்த உலகத்தையே ஆளும் ராஜாதி ராஜாவாய் மகாராஜாவாய் ஆளப் போகிறார். அப்பொழுது நடக்கும் சம்பவம் இது. இப்படிதான் இருக்கும் அந்த காலம். சூரியனை பகல் வெளிச்சத்திற்கும், பகலில் வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனை படைத்தவர் சொல்லுகிறார். இரவில் வெளிச்சம் கொடுப்பதற்கு நட்சத்திரங்களையும் மற்ற காரியங்களையும் படைத்தவரும் சொல்லுகிறார். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் வல்லமை என்ன, அவர் யார் என்று அடையாளப்படுத்துகிறார். சூரியனை பகல் வெளிச்சத்திற்கும் இரவு வெளிச்சத்திற்கு நட்சத்திரங்களையும் படைத்தவர், அலைகள் கொந்தளிக்கும்படியாய் கடல்களையும் குலுக்குகிறவர். அப்படி செய்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், அவ்வளவு வல்லமையுடையவர். இப்படிப்பட்ட காரியங்களை செய்த வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்றது. நம்முடைய கர்த்தர் என்று. சேனை என்ற நாம் தான் கர்த்தருடைய சேனை. நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நியமங்கள் ஒழிந்து போனால், வானத்தில் இருக்கிற சூரியன், விண்மீன்கள், நட்சத்திரங்கள், சமுத்திரம், கடல் இவையெல்லாம் ஒழிந்து போனால், ஒருவேளை ஒழிந்து போனால், அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் என்னை விட்டு எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் இராதபடிக்கு ஒழித்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தை இது! வானத்தில் இருக்கிற சூரியனும் நட்சத்திரங்களும் கடல்களும் இவையெல்லாம் நீங்கி போனார், ஒருவேளை அப்படி போனார், அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு ஜாதியா இராதபடிக்கு ஒழிந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இஸ்ரவேலர்களை ஒழிக்க யாராலும் முடியாது என்று பொருள். எந்த காலத்திலும் எந்த மனிதனாலும் யாராலும் இஸ்ரவேலின் என்னும் சந்ததியை ஒழித்து போக பண்ண முடியாது. 2000 வருடங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு எத்தனை எதிரிகள் யூதர்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழுப்பினார்கள். யூத ஜனங்களை அழிப்பதற்காக, இஸ்ரவேல் எனும் சந்ததி இருக்கக்கூடாது என்று அழிப்பதற்காக புறப்பட்ட ஜாதிகள் எத்தனை, எதிரிகள் எத்தனை, எதிர்த்தவர்களே அழிந்து போனார்களே ஒழிய இஸ்ரவேல் எனும் சந்ததி அழியவே அழியவில்லை, அழிக்கவும் முடியாது. எந்த காலத்திலும் முடியாது என்பதே இதன் பொருள். சூரியன் உள்ளவரை, நட்சத்திரங்கள் உள்ளவரை, கடல்கள் உள்ளவரை இஸ்ரவேலை அழிக்க முடியாது. இதுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிற பதில். அல்லேலூயா. இஸ்ரவேலர் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், உலகெங்கும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள், நம்முடைய பிதாவாகிய தேவனையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் நிலைத்திருப்பான், அவனுக்கு அழிவில்லை என்பதே இதன் பொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தின் எல்லையை அளக்க முடிந்தால், வானம் இருக்கிறது அல்லவா, அது எங்கே போய் முடிகிறது என்று உன்னால் அளக்க முடியுமா? அப்படி ஒருவேளை அளக்க முடிந்தால், பூமியின் ஆழத்தை உன்னால் அளக்க முடிந்தால், பூமியின் ஆழம் வரை சென்று மனிதர்களால் அளக்க முடியாது. இதை விஞ்ஞானிகள் பல முயற்சி செய்து வழியிலேயே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு நிறுத்திவிட்டார்கள். அதாவது அவர்கள் ஒரு இதை பற்றியான இன்டர்நெட்டில் பல காரியங்கள் இருக்கிறது, ஆராய்ச்சிகளுடைய வெளிப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் உள் பகுதியில், அதாவது மையத்தில், கோர் என்று சொல்லுகிற அந்த மைய பகுதியில் என்ன இருக்கிறது என்று ஆராய்வதற்காக ஆழமாக குழி தோண்டி கொண்டே போயிருக்கிறார்கள். அதன் பின்பு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் தோண்ட முடியாத நிலையில் இருக்கும்போது இன்னும் ஆழமாக கேமராவை அனுப்பி அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். கேமரா, ஸ்பீக்கர் அனுப்பி. அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லை போன பின்பு அதற்கு மேல் அவர்களால் செலுத்த முடியவில்லை. அதை
கூக்குரல்கள், மனிதனின் கூக்குரல்கள் அங்கு பூமியின் உள்ளிருந்து கேட்கிறதாம், அலறுகிற சத்தம் கேட்கிறதாம். தரம் அங்குதான் இருக்கிறது. அங்கிருந்து கூக்குரலின் சத்தம் கேட்டிருக்கிறது. அதற்கு மேல் அவர்களால் செலுத்த முடியாமல் ஏதோ எதிர்வினை வந்து அதனால் உடனே அதை நிறுத்தி விட்டார்கள். ரஷ்ய தேசத்தின் ஒரு பகுதியில் இது நடந்திருக்கிறது, இந்த ஆராய்ச்சி. அதுதான் வேதனை சொல்லுகிறது. அதாவது பூமியின் ஆழத்தை அறிய முடியவில்லை. நம்மால் முயற்சி செய்கிறார்கள், விஞ்ஞானிகளால் அது முடியவில்லை. அதே போல வானத்தின் எல்லையை நீ அறியக்கூடுமானால் பூமியின் ஆழத்தையும் அறிய முடியாது. வானத்தின் எல்லை இன்று ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப், ஹபிள் டெலிஸ்கோப் இதையெல்லாம் அனுப்பி எல்லையை பார்க்கிறோம். தூரத்தில் எது வரைக்கும் வானத்தின் எல்லை இருக்கிறது. சூரியன், பூமி தெரிந்தது, சூரியன் தெரிந்தது, சூரிய குடும்பம் தெரிந்து கொண்டோம், பால்வழி மண்டலம் கேலக்சியை தெரிந்து கொண்டோம், மில்கிவே கேலக்சி தெரிந்து கொண்டோம். இப்படிப்பட்ட பல கேலக்சிகள் சேர்ந்து யூனிவர்ஸ் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். இன்னும் ஆழம் போய்கொண்டே இருக்கும்போது ஒரு யூனிவர்ஸ் அல்ல, பல யூனிவர்ஸ்கள் இருக்கிறது, மல்டி யூனிவர்ஸ் என்று இப்பொழுது கண்டறிந்திருக்கிறார்கள். போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதன் எல்லை எங்கே என்று தெரியவில்லை. எல்லையை பார்க்கும் அளவுக்கு வேகமாய் நம்மால் போக முடியவில்லை. மனிதர்களால் போக முடியாது, டெலஸ்கோப்பாலும் போக முடியவில்லை. மனிதனால் தயாரிக்கப்பட்ட டெலஸ்கோப்பின் வேகத்தை விட அது அனுப்பும் ஒளி கதிர்கள் எதிரில் இருப்பதை கண்டுபிடிக்க ஒளி துகள்களை வெளியிடும். அந்த டெலஸ்கோப்புகளாலும் கண்டுபிடிக்க அதன் வேகம் போதாது. பல வருடங்களாய் பயணித்தும் அதன் எல்லையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுதான் கர்த்தர் சொல்கிறார், வானத்தின் எல்லையை நீ கண்டுபிடித்தாயானால், பூமியின் ஆழத்தை நீ கண்டுபிடித்தாயானால், இடையே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்களை நீ கண்டுபிடிக்க கூடுமானால், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் நான் வெறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். உன்னால் இதுவும் முடியாது, அதுவும் முடியாது, அதனால் நான் இஸ்ரவேலர்களை வெறுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இது கர்த்தருடைய ஜனங்களுக்கு இது எப்படிப்பட்ட பொக்கிஷமான வாழ்க்கை. நிரந்தரமான நித்தியமான ஜீவனுக்குள் நாம் செல்ல போகிறோம். நமக்கு அழிவில்லை என்ற காரியம் இந்த மனித குலத்திற்கு இதை விட நல்ல செய்தி வேறு என்ன இருக்கும்? அருமையான செய்தி அல்லவா கர்த்தர் நமக்கு சொல்லி இருப்பது. இஸ்ரவேலர்களை அழிக்க முடியாது, நான் அவர்களை வெறுக்க மாட்டேன். அப்படி என்றால் வானத்தின் எல்லையை உன்னால் அளந்து ஆராய முடியாது, பூமியின் ஆழத்தையும் ஆராய முடியாது. இது ரெண்டும் உன்னால் முடியாது. அது முடியும் பொழுதுதான் நான் அவர்களை வெறுப்பேன் என்று. அப்படி என்றால் நான் இஸ்ரவேலரை வெறுக்க மாட்டேன், என் ஜனங்களை நான் வெறுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரால் குறிக்கப்பட்ட நாட்கள் வரும். அந்த நாளில் இஸ்ரவேலில் அனனியேலின் கோபுரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து கோடி வாசல் முதல் கர்த்தருக்கென்று கட்டப்படும் எருசலேம் நகரம் மீண்டும் கட்டப்படும். இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேம் நகரம் கட்டப்பட்டு வருகிறது. அங்கு கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்டுவதற்கு ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல தடைகள் இருக்கிறது. 40 வருடங்களாக அதை கட்ட வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய குறிக்கப்பட்ட நாளில் அது நிறைவேறும். இப்படி அது கட்டப்பட்ட பின்பு இதற்கு பின்பும் அதனுடைய அளவு நூல் அதற்கு எதிராய் காரேப் என்னும் மேட்டின் மேல், அந்த மேட்டின் மேல் சென்று கோவாத் புறமாக சுற்றி போகும். அந்த எல்லையை கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் கட்டப்படும் அந்த எல்லையை, அந்த இடத்தில் போய் பார்த்தால் அது நமக்கு தெரியும், அல்லது மேப்பில் கவனித்து பார்த்தால் இந்த இடங்கள் எங்கே இருக்கிறது என்று. அவ்வளவு சுற்று வட்டாரத்தில் இந்த எருசலேம் நகரம் கட்டப்படும் என்று எருசலேமின் எல்லைகளை கர்த்தர் இங்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது பிரேதங்களை புதைக்கிறதும் இறந்தவர்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமாய் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கெல்லாம் கெதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே குதிரைவாசல் கோடி மட்டும் இருக்கிற நிலங்கள் எல்லாம் கர்த்தருடையதாய் இருக்கும். அந்த நிலங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் இருக்கும். இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த இடங்கள் எல்லாம் எருசலேமில் இருக்கிற இடங்கள். அந்த எல்லைகளை கர்த்தருக்கு நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். பின்பு இதெல்லாம் நடந்த பின்பு
அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அசைக்கப்படுவதும் இல்லை. நிரந்தரமாய் இருக்கும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்பாக 1000 வருட அரசாட்சியில் இப்படியாக இது நடக்கும். எருசலேம் நகரம் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர். அவர் என்றும் நம்மை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், சிறையிருப்புக்கு அனுப்பினார், தண்டித்தார், மீண்டும் கொண்டு வந்தார். அவர் அன்பு மாறவில்லை. ஒரு அன்பான தகப்பன் தன் பிள்ளைகளை அடித்து கண்டித்து வளர்ப்பது போல இஸ்ரவேலை கண்டித்து வளர்த்து வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நமக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்டித்து வழிநடத்துகிற விதங்கள். அதை நாம் அனுபவிக்கும் போது அந்த துன்பத்தினால் கர்த்தரை தூஷிக்க கூடாது, கர்த்தரை தவறாய் சொல்லக்கூடாது. நம் துன்பங்களுக்கு நாமே காரணமாய் இருக்கிறோம். நாம் அனுபவிக்கும் நன்மைகளுக்கெல்லாம் கர்த்தரே காரணமாய் இருக்கிறார். இதுவே சத்தியம். அதை நாம் உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், ஞானம் அடைவோம். கர்த்தர் பெறுகிறவர். வேத வசனங்கள் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நம் வாழ்க்கையின் ஒளியாய் இருக்கிறது. ஒளியான கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானித்து என்றென்றும் பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். 1000 வருட அரசாட்சியில் ஒன்றாய் சேர்ந்து மகிழ்ந்திருப்போம். அவருடைய நாட்கள் வருகிறது, மிக சமீபமாயிற்று. நாமே கடைசி தலைமுறை. ஆயத்தப்படுவோம், பரிசுத்தமாக்கி கொள்வோம். இவ்வுலக இச்சைகளை விட்டு ஒழிப்போம். உலக இன்பங்களை மறந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம்.